ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்துக்குள்ளான விவிலிய விளக்கங்களுக்கு நாம் செவிமடுக்க இருக்கின்றோம். இந்த அதிகாரத்தின் விளக்கங்கள், அதன் ஆழங்கள், அதன் அர்த்தங்கள் எல்லாவற்றையும் தந்தையிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தையவர்களே, இந்த 10 அதிகாரங்களிலே அரசனான தாவீது அவருடைய ஆளுமை பண்புகள் வளர்ந்து கொண்டே செல்வதை பார்க்கின்றோம். இனியும் 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 என்று இருந்தது, இனியும் அப்படி இருக்குமா என்ற ஒரு கேள்வியோடு இந்த அதிகாரத்தை தொடங்க ஆசைப்படுகிறேன் தந்தையவர்களே. ஒரு 4 செய்திகள் ஒரு முன்னுரையாக சொல்லுவார்கள். மை ஷேடோ இஸ் டார்க்கர் தன் மீ. நானே இவ்வளோ கருப்பாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஷேடோ என்னை விட கருப்பாக இருக்குது. ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு கிரே ஏரியா இருக்கும். அந்த கிரே ஏரியா அவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அது வந்து காமுகராக இருக்கலாம், அல்லது ஒரு திருடராக இருக்கலாம், அல்லது ஒரு பொய் சொல்லுவராக, ஏமாற்றுவராக, வஞ்சகம் செய்கிறவராக, ஏதாவது ஒரு வழியில் இருப்பார். அது சில சமயங்களில் வெளிப்பட்டு விடவும் செய்யக்கூடும். அது முதல் காரியம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் தாவீதை பற்றி படம் பிடித்து காட்டும்போது 2 வகையிலே நம்மிடம் படம் பிடித்து காட்டுகிறார். டேவிட் த பிலீவர், டேவிட் த சின்னர் என்று 2 வகையில் படம் பிடித்து காட்டுகிறார். ஏன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எல்லோரும் நல்லவங்களாகவே இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் ஒரு சிலர் கெட்டவங்களாகவும் இருக்கிறாங்க, ஒரு சமயத்தில் கெட்டவங்களாக இருப்பாங்க. என்னுடைய சகோதர நண்பர் ஒரு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் கெட்டவங்க என்பார். அதில் ஒரு உண்மை இருக்க தான் செய்கிறது. அது நம்ம கடந்து போக முடியாது அவ்வளோ எளிதாக. உண்மைதான், எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் கெட்டவங்க தான். அது நம்ம மறுக்க முடியாது. தாவீதை பொறுத்த மட்டில் பல அதிகாரங்களிலே அவருடைய ஆளுமையை ஆளுயர உயர்த்திலிருந்து நம்மை மலைக்க வைத்த ஆசிரியர் இந்த 11ஆம் அதிகாரத்திலே தடாரென்று பாதாளத்திற்கு தள்ளிவிடு போன்ற ஒரு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். தாவீதினுடைய கிரே ஏரியா, தாவீதினுடைய மறைமுகமான வாழ்வு, தாவீது தன்னை மறைத்து வேற்று மனிதராக காட்டிக்கொள்ள விரும்புகிற வெளிவேடத்தனமான ஒரு தாவீதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. 2வது சொல்ல வேண்டுமானால் 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு இந்த வரலாற்று நூல் ஆசிரியருடைய புத்தகத்தை அப்படி சுருக்கமாக சொல்லுகிறது. இதே வரலாறு தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தாவீதை பற்றிய எதிர்மறையான செய்திகள் எதுவுமே அங்கே இல்லை. அந்த பகுதியை 1, 2 குறிப்பேடு இதே வரலாற்றை சொல்லும் பட்சத்தில் தாவீதின் நிலைகளை பற்றி சொல்லும்போது இந்த பகுதியை விலக்கி விடுகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் தகுதியான முறையில், நேரிய முறையில் ஒருவருடைய நேர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், நேர்மறை குணங்கள், எதிர்மறை குணங்கள் இரண்டையும் சரிசமம் கொடுப்பதன் மூலமாக ஒரு மனிதனை பற்றிய முழுமையான செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்ற அர்த்தமாகும். முதலாவது. 2வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது டிசர்னிங் இன்டு ஹெல் என்று சொல்வார்கள். பாதாளத்தில் யாரும் தடார்னு விழுவ மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிரால் பண்ணி போய் தான் நரகத்தில் விழுவார்கள் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. அதே போல தான் தாவீது ஒரு பெரிய தவறை செய்கிறார். அந்த பெரிய தவறு எங்கேருந்து ஆரம்பமாகிறது என்றால், சின்ன சின்ன கடமை தவறுதல் போன்ற சின்ன சின்ன நிகழ்வுகளின் வழியாக நடைபெறுவதை நம்ம புரிந்து கொள்கிறோம். 2வது, தப்பித்தால் தப்பில்லை என்ற மனநிலை மிக மோசமான மனநிலை, ஒரு மோசமான மனநிலை. அந்த மனநிலைக்கு எந்த காரணத்தை மட்டும் நாம் இரையாகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பட்சத்தில் நாம் எந்த தவறையும் செய்ய தயங்கவே மாட்டோம் என்பதற்கு தாவீது மிகப்பெரிய உதாரணமாக இந்த பகுதியிலே வருகிறார். இந்த 4 செய்திகளோடு நாம் இந்த செய்தி கடந்து போவோம். தாவீதும் பெத்செபாவும். அரசர்கள் வழக்கமாக போருக்கு புறப்பட்டு செல்லும் இளவேனில் காலத்தில் தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேல் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ரபாவை முற்றுகையிட்டார்கள். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார்.
நான் இந்த 11ஆம் அதிகாரத்தை இரண்டு வகைகளாக பார்க்கிறேன். டேவிட் த சின்னர் அண்ட் டேவிட் த பிலீவர் என்று பார்ப்பார்கள். அதே போன்ற ஒரு இந்த தலைப்பு கர்தினால் மரியம் மர்தீனி தாவீதை பற்றி எழுதிய புத்தகத்திற்கான தலைப்பாகவும் இருக்கிறது. அதே தலைப்பை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பல கருத்துக்கள் கர்தினால் மரியம் மர்தீனிடமிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களாகவும் இது இருக்கும். சில என்னுடைய சுய விவரிப்புகளாகவும் இருக்கும். இப்போ ஒரு பாவத்தின் கதை என்று சொல்வோம் என்றால், ஒரு பாவம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் கடமை தவறுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. வழக்கமாக அரசர்கள் போருக்கு புறப்பட்டு போகும் இளவேநீர் காலத்தில் இது ரொம்ப ஸ்டாண்டர்டான கஸ்டமரி ஆக்ஷன். மழை அதிகம் இருக்காது, குளிர் அதிகம் இருக்காது, அதேமாதிரி வெயில் அதிகமாக இருக்காது, கடும் பனியாகவும் இருக்காது. இளவேநீர் காலம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம். மழை மப்பும் மந்தாரமாக இருக்கிற காலம், மழை பெய்யாத ஒரு காலம், வெயில் அதிகமாக கொளுத்தாத காலம். அந்த காலத்திலே படை வீரர்கள் தங்கள் தலைவரோடு சேர்ந்து அரசரோடு சேர்ந்து எந்தெந்த இடத்துலெல்லாம் வலிமை குன்றி இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துலெல்லாம் காவல் மாடங்கள் மதில் சுவர்களெல்லாம் இடிந்து போயிருக்கிறதோ செப்பனிடுவார்கள். எதிரிகளை ஒழித்து அந்த நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவார்கள். இந்த அரசர் வழக்கமாக போயிருக்க வேண்டியது. ஆனால் அரசர் போகலை. ஏன்? அவன் பார்த்துக்குவான், நம்ம என்ன போகணும் அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஒரு மனநிலை. அந்த யதார்த்தம் எவ்வளோ பெரிய எதிர்ப்பை அவருக்குள்ளாக உருவாக்குது என்பது அவர் அறியாதவராக இருக்கிறார். யோவாபையும் இஸ்ரேல் அனைவரையும் தம் பணியாளரையும் அனுப்பிவிட்டு தாவீதோ அரண்மனையிலே தங்கிவிட்டார். எப்போ நம்ம கடமையிலேருந்து செய்ய வேண்டிய கடமையிலேருந்து தவறுறோமோ அப்போ ஒரு பாவத்துக்கு இரையாக போகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவத்தின் கதை எங்கே ஆரம்பிக்கமாகிறது? பாவத்தின் நூல் எந்த இடத்துல ஆரம்பமாகிறது? கடமை தவறும் போது. கடமை தவற நாம் நினைக்கிறோம் என்றால் நம்ம பாவத்துக்கு எரியாக போகிறோம் என்பது அர்த்தமாகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எந்த கடமையாக, பெற்றோராக, பிள்ளையாக, கணவனாக, மனைவியாக, ஒரு குடும்பஸ்தராக, ஒரு அலுவலராக, தொழிலாளியாக, ஒரு முதலாளியாக, அல்லது ஒரு நடுவராக, ஒரு தரகராக, எந்த பணியில் இருந்தாலும் கடமை தவற நினைக்கிறோம் என்று சொன்னால் பாவத்தினுடைய கரங்களுக்குள் நாம் பின்விட போகிறோம் என்பது நிச்சயமாகிறது. அடுத்து வாசிப்போமே. ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். மாலை வேளையில் உணவு அருந்திவிட்டு தூங்கிவிட்டு நடக்கிற ஒரு இளைப்பாறுதலான ஒரு நேரம் நடக்கிறார். அடுத்து வாசிங்களேன். அப்போது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அந்த பெண் மிகவும் அழகாயிருந்தாள். ரெண்டு காரியங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பொண்ணு குளிக்கிறது மேலேருந்து பார்க்கணும் அப்படின்னம்னாக்க 3 செய்திகள் அந்த இடத்துல இருக்குது. 2 காரியங்களும் வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுறேன், ஒன்றும் மேம்பாக்க சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு கூரை இல்லாத ஒரு வீடு, ஒரு எளிமை, ஏழ்மை, தரித்திரத்தினுடைய மகளாக அந்த பெண் இருக்கிறாள். சுற்றி ஒரு 4 படலை வச்சுக்கிட்டு உள்ளே குளிச்சுட்டு இருக்கா கூட, மேலே இந்த மூடி மறைக்க கூட விடாது. ஒரு சாதாரண ஒரு அபலை பெண், ஒரு ஏழை பெண். அது முதலாவது. இரண்டாவது இப்போ நம்ம இப்படி போகிறோம், போகிறோம், ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்தோன்னு என்ன நினைப்போம்? என்ன கண்ணில் படாக்கூடாது, படுது, அந்த பக்கம் போவோம். ஜென்டில்மேன், அதான் ஜென்டில்மேன்னஸ்ன்றீங்களா? அது நம்ம பார்க்கக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, கண்ணில் படுதா, ஒதுங்கி போவோம், வேறு இடத்துக்கு போவோம். அதுதான் நியாயம். ஆனால் தாவீது அந்த பெண் அழகாய் இருக்கிறாள் என்று கண்டார். செகண்ட் லுக் இஸ் எ லஸ்ஃபுல் லுக். 2ஆம் பார்வை இச்சைக்குரிய பார்வை. முதல்ல ஒரு நல்ல ரோஸு, நல்ல ஒரு பூனைக்குட்டி, நல்ல ஒரு ஆட்டுக்குட்டி, நல்ல ஒரு பெண், தப்பே கிடையாது. கடவுள் அழகை ஆராதிக்க அழைக்கிறார். ஆனால் இந்த செகண்ட் லுக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லஸ்ட்ஃபுல் லுக் என்று சொல்வார்கள். அதுதான் இச்சைக்குரிய பார்வை. அந்த தாவீது அவள் குளித்து கொண்டிருப்பதை கண்டார். அவள் அழகாக இருக்கிறாள் என்று கண்டார். நிர்வாணமான ஒரு பெண் குளித்து கொண்டிருப்பதை அழகானவர்களை காணும்போது இச்சையும் காமமும் அங்கே சேர்கிறது. அரசனான தாவீது, அபிஷேகம் செய்யப்பட்ட தாவீது ஒரு காமுகனாக மாறுகிறார். சரிங்களா? இப்போ என்ன நினச்சிருக்கணும்? பார்க்கக்கூடாத பார்த்தோம், ஒதுங்கிக்குவோம். நிற்கலை. ஆள் அனுப்புகிறார். ஆள் அனுப்பி அந்த பெண் யார் என்று பார்க்க, யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்புகிறார். வாசிப்போமே. அவள் யாரென்று கேட்க தாவீது ஆள் அனுப்பினார். அவள் எலியாமின் மகளும் இத்தியரான உரியாவின் மனைவியுமான பெத்சபா என்று அவரிடம் கூறினர். ஓகே, இப்போ எலியாமின் மகள் இத்தியரான உரியாவினுடைய மனைவி. ரொம்ப பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது மாற்றானுடைய மனைவி, எலியாமினுடைய மகள். அதே போல் இத்தியர்கள் அவர்கள் 12 கோத்திரங்களை சாராதவர்கள். ஆனால் உடன்படிக்கையின் பேரில் நமக்காக வேலை செய்து போர்க்களத்துக்கு போய் போராடி கொடுக்கிறவர்கள். இப்போ கூட அந்த உரியா போர்க்களத்தில் தான் இருக்கிறான். செய்தி சொல்லப்பட்டது. அப்போதாவது தாவீது என்ன சொல்லிக்கணும்? வேண்டாம், தேவையில்லாத விஷயம், அந்த ஒதுங்கி போவோம், தேவையில்லாத நம்ம தலையிடணும்னு அவசியமே கிடையாது என்று சில சமயத்தில். ஆனால் என்ன பண்ணுறாரு? மேலே குளிச்சுட்டு இருக்கும்போது இப்படி சும்மா பார்க்குறாரு.
இப்போ சும்மா விசாரிக்கிறாரு. செய்தி சொல்லப்பட்டது விட்டார். அதோட சும்மா ஒரு சொல்லிக்கிறார், அந்த பொண்ணை வர சொல்லு சொல்கிறார். சும்மா இந்த சும்மா தியாலஜின்ற பாருங்க, அதுதான் பெரிய பெரிய ப்ராப்ளம். இந்த சும்மாவே வாழ்க்கையில் எவ்வளோ ஈஸியாக வரக்கூடாது. அந்த பெண்ணை வரவழைத்து விசாரிக்கிறார், வரவழைக்கிறார். வாசிங்களேன். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அப்பொழுதுதான் மாதவிலக்கு முடிந்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தியிருந்தாள். இப்போ என்னன்னாக்க ஆசிரியர் சின்ன சின்ன செய்தி ரொம்ப நுணுக்கமான முறையில் இணைச்சற்ற வரலாற்று ஆசிரியர் ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். அனுமனார் தாவீது தூதரை அனுப்பி, யாரோ ஒரு வேலையால் அவங்கள ஒரு தூதரை அனுப்பி வரவழைக்கிறாரு. அப்பொழுதுதான் மாதவிலக்கு முடிந்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தி இருந்தாள். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ உடலுறவு கொண்டோம் என்றால் உடனடியாக கர்ப்பம் தரிப்பாள் என்ப செய்தியை மறைமுகமாக ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். அந்த பகுதியை வாசிப்போம். அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். ஒரு பாவத்தின் கதை தாங்க. மேல் மாடி அறையில் சோம்பலாக உலாவிக்கிட்டு இருக்கிறது, கடமையை தவறுறது, இச்சைக்குரிய பார்வை, இச்சைக்குரிய பேச்சு, ஒரு வினோத பிரியம் கொண்ட ஒரு உரையாடல், இதெல்லாம் ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளாக்கிறது. சாதாரண தாவீது விபச்சார தாவீதாக மாறுகிறார் இல்லைங்களா? ஒரு சாதாரண பெண்மணி மானபங்கப்படுத்தப்பட்டு கர்ப்பவதியாய் மாறிப்போகிறாள். இதுதான் ஒரு பாவத்தின் கதை. இது வேறு ரீசன்ஸே தேவையில்லைங்க. இந்த ரீசன்ஸ் தான் ஒரு மனிதனை பாவத்தினுடைய விளிம்பில் அதை நிற்க வைத்து நம்ம எட்டி நரகத்துக்குள்ளாக தள்ளிவிடுகின்ற ஒரு அருமையான சூழல். அந்த ஒரு சூழல் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க பாவத்தை விலக்கி வருவதாக இருக்கும். கடமை தவறக்கூடாது. இரண்டாவது வினோத பிரியம். மூன்றாவது தேவையற்ற உரையாடல், தேவையற்ற பார்வை, தேவையற்ற பேச்சு. மவுண்ட் கார்மல் காலேஜ், நான் சொன்னான்னு தெரியல உங்களுக்கு, மவுண்ட் கார்மல் காலேஜ் பெங்களூரில் கிளாஸ் எடுக்கிறது உண்டு. பைபிள் அஸ் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுப்பேன். அப்போ ஒரு ஆள் ஜென்டிலாக இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ, எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க ஒரு ஆள் ஜென்டிலாக இல்லையா அப்படின்னு சொன்னப்போ ஒரு பொண்ணு சொன்னிச்சு, ஒரு மாதம் ஆகணும், பேசணும், பழகணும், அவுட்டிங் போகணும், டேட்டிங் போகணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும், இந்த காலத்தில் பசங்களாம் ரொம்ப விவரமான பசங்க அப்படின்னு இருந்துச்சு. இன்னொரு பொண்ணு சொன்னிச்சு, அவ்வளோலாம் தவிர ஃபாதர், ஒரு வாரத்திலே சொல்லிடலாம் ஃபாதர் அப்படின்னுச்சு. ஒரு பொண்ணு எழுந்து, நான் சொல்லட்டுங்களா ஃபாதர் அப்படின்னுச்சு. சொல்லுமா அப்படின்னேன். ஒரு ஆள் ஜென்டிலாக இல்லையான்னு 30 செகண்ட்ஸில் சொல்லுவோம் ஃபாதர் அப்படின்னுச்சு. எப்படி சொல்லுவோமான்னு, அவர் என்னை பார்க்குற பார்வையிலேருந்தே அவரை சொல்லிடுவேன் நான் அப்படின்னுச்சு. எல்லா பிள்ளைகளும் கைத்தட்டினார்கள். உண்மை அதுதான். ஒருத்தர் ஜென்டிலாக இல்லையான்னு ஆகிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு 30 செகண்ட்ஸு அவர் பார்க்குற பார்வை என்ன, எதை பார்க்குறது, எப்படி பார்க்குறாரு, அதை வச்சு அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று எடை போட்டு விடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேவையற்ற பேச்சு, தேவையற்ற பார்வை, தேவையற்ற உரையாடல், தேவையற்ற தூது, இதெல்லாம் அவளை மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்குள்ளே விட்டுருச்சு. ரைட்டு. இப்போ தாவீதின் முன்பாக 4 விதமான தீர்வுகள் அங்கே இருக்கிறது. ஒன்று, பெத்சேபாவை கொன்று விடலாம். பெத்சேபாவை கொண்டுட்டோம்னாக்க என்ன ஆகும்? தாவீது மேலே இருக்கிற பழி தீர்ந்து போயிடும். ஏதோ விபத்தில் ஆபத்தில் மனைவி இறந்து விட்டாள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் தாவீதுக்கு அந்த பெண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே அந்த பெண்ணை கொல்வதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. ரெண்டாவது, அரசனான தாவீது மண்டியிட்டு கரம் விரித்து, ஐயோ நான் விபச்சாரம் செய்து பாவம் செய்து கட்டி கொண்டேன், மாற்றானின் மனைவியோடு உறவு வைத்து கொண்டேன், என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி தண்டனை ஏற்கலாம் இல்லைங்களா? மூன்றாவது, உரியாவை கொண்டு விடலாம். அல்லது உரியாவை வீட்டுக்கு அழைத்து பெத்சேபாவோடு உறவு கொண்டு வாழ நாம் அழைப்பு விடுக்கலாம். அந்த வகையில் பிறக்கின்ற குழந்தை அவனுடைய குழந்தையாக மாறும் என்று சொல்லலாம் என்று நினைவுகிறது. இப்போ தாவீது எந்த ஒரு தண்டனைக்குண்டான காரியத்தை எதுவும் ஏற்றுக்கொள்ளாமல் தப்பிப்பதற்கான நிலையை தான் அவர் தேடுறார். இப்போ என்ன பண்ணுறாரு? யோவாபுக்கு கடிதம் எழுப்பி உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று சொல்கிறார். உரியாபு வருகிறார். அந்த வாசம் வசிப்போமே. அப்பொழுது தாவீது இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாவுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் தாவீதிடம் வராரு. அவர் யோவாபின் நலம் குறித்தும் வீரர்களின் நலன் குறித்தும் போரின் போக்கு குறித்தும் விசாரித்தார். இவர் போக்கே சரியில்லை, போரின் போக்கை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அதில் பாருங்கள், இத்தீனான உரியாவை அனுப்பிவேன்னு சொன்னார். உரியா எந்த அளவுக்கு ஒரு நாடகம் ஆடுகிறோம் பாருங்களேன். நம்ம தப்பை நம்ம ஏற்றுக்கல அப்படின்னாக்க எந்த விதமான நாடகமும் ஆடுவதற்கு நம்ம தயாராக இருப்போம். ஏதோ பாசம் பொங்கி வழியிற மாதிரி உரியாவை வரவழைச்சி, நீ நல்லா இருக்கியா, பசங்க போர்க்காரர்கள் நல்லா இருந்தா, போர் நல்லா நடந்ததா, இதெல்லாம் தேவை. சாதாரண இந்த வார்த்தையிலே அவர் பேசக்கூட மாட்டார்.
ஆனால் இந்த சாதாரண படைவீரனாகிய அது புறையின 12 கோத்திரங்களை சாராத இத்தியனாகிய ஒரு உரியாவிடம் எல்லா கேள்வி கேட்கிறார். கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் காலடிகளை கழுவிக்கொள் என்றார். இப்ரே மொழியில் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, கலாச்சார மானுடவியல் பிரகாரம் காலடிகளை கழுவிக்கொள் என்பது என்ன அர்த்தம் என்றால், உன் மனைவியோடு உறவு கொண்டு நீ மகிழ்ச்சியாக இரு. ஒரு மாதிரி கேட்காமையே ஒரு சிஎல், கேட்காமையே ஒரு இஎல், கேட்காமையே ஒரு எம்எல் இல்லைங்களா? அதான் புரிய கேட்டான், லீவ் கொடுக்குன்னு கேட்டான்னா கேட்கல. வரவழைச்சிட்டு நீ வீட்டுக்கு போ, ரொம்ப நாள் நெடுந்தூரத்தில் வந்திருக்கிற, உன் வீட்டுக்கு போய் உன் மனைவியோடு சந்தோஷமா இரு. அது மறைமுகமான வார்த்தையால் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உன் காலடிகளை கழுவிக்கொள் என்று சொல்கிறார். அந்த ரூத் புத்தகத்தில் கூட பாருங்கள், போவாசை ரூத்து போர்வை கொண்டு அவருடைய காலடிகளை மூடிக்கொண்டாள். செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு அது ஒரு அடையாளமான வார்த்தையாக இருக்குது. மங்கள வழக்குன்னெலாம் சொல்லுவாங்க, இடக்கரக்கல் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு இலக்கண குறியீடாக அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். பாருங்க எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற பாருங்க. அதாவது ஒரு நாய் ஒன்று வீட்டு வாசப்பட்டில் உட்காந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தன் கேட்டு ஏறி குதிச்சு உள்ள வந்துட்டான். மெதுவாக வந்தான். நாய் அமைதியாக இப்படி பார்த்துட்டு அமைதியாகவே இருந்துச்சு. நாயை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பயம். திடீர்னு கடிச்சிருச்சுடா, திடீர்னு குலைச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 பிஸ்கட்டை தூக்கி போட்ட உடனே அந்த நாய் லோன்னு சத்தமாக கத்துச்சுங்களாம். உடனே இவன் கேட்டேண்ணே, லூஸு நாயே, இது வரைக்கும் அமைதியாக தானே இருந்தேன், ஏன் இப்போ பிஸ்கட்டை போட்டுற, ஏன் கத்துறேன்னே? டே, இது வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன், ஏன்னாக்கா நீ யார் எவருன்னு எனக்கு தெரியாது. நீ ஓஸில் பிஸ்கட்டை போடுற பாரு, அப்போ ஏதோ உனக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது, நீ சும்மா போட மாட்டேன், அதனால் கத்தனை அப்படின்னு சொல்லிச்சான். அதே போல தான் உரியா இல்லம் போகிறார். அவர் பின்னாலேயே ஒரு அன்பளிப்பு போகிறது. இந்த அன்பளிப்பு எதற்காக? செய்த தப்பை மூடி மறைக்க. ஒருவேளை பெத்செபா சொல்லலாம், தாவீதுக்கு ஆள் அனுப்பி நான் கருவுற்றிருப்பதா சொன்னது போல, தாவீது என்னை ஆள் அனுப்பி கூப்பிட்டார், நான் போனேன், அவர் என்னோடு உறவு கொண்டார், நான் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறேன் என்று பெத்செபா சொல்லலாம். அப்படியா, ஐயோ என்று அவர் திரும்பும்போது பக்கத்தில் வயிறு நெக்லஸோடு ஒரு தட்டை பிடிச்சி நின்றுட்டு இருப்பா அப்படி. அல்லது உரியா பெத்செபாவே அந்த வயிறு நெக்லஸ் தட்டில் இருக்கிறத பார்த்த உடனே சொல்லாமல் கூட இருந்தாரலாம். யாராவது ஒரு வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பரிசு அங்கே போகிறது. இதுதான் முதல் அட்டம்ப்ட்டு. ஃப்ரீ ஹாலிடேஸு, அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டான ஒரு கிஃப்ட்டு, ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகலை. உரியாவோ அரண்மனை முற்றத்திலே சென்று படைவர்களோடு படுத்துக்கொண்டார். வாசிங்களேன். உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலைவிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டுக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அதற்கு உரியா தாவீதிடம், கடவுளின் பேழையும் இஸ்ரேலும் யூதாவும் கூடாரங்களில் தங்கியிருக்க என் தலைவர் யோவாபும் என் அரசரின் பணியாளரும் திறந்த வெளியில் தங்கியிருக்க நான் மட்டும் வீட்டுக்கு சென்று உண்டு குடித்தும் என் மனைவியோடு உறவு கொண்டும் இருப்பேனா? உம்மேலும் என் உயிர் மேலும் ஆணை, நான் அப்படி செய்யவே மாட்டேன் என்று சொன்னார். இவ்வளோ அழகான வசனங்க. என்னை கேட்டால் தாவீதை ஓங்கி பலார்னு அப்பிருக்கலாம். இதுக்கு பதில் தாவீது யார்? இத்தியனான உரியா யார்? மாற்று இனத்தை சார்ந்தவர். இந்த 12 கோத்திரங்களின் உடன்படிக்கை கூடாரத்துக்குள்ளாக வராத ஒரு மனிதர். ஆனால் அவர் சட்டத்தை அனுசரிக்கணும்னு கடமை இல்லை. ஆனால் அவருக்கு சட்டத்தை பேசுகிறாரு. சட்டத்தை காக்க வேண்டிய ஒரு வேலியே பயிரை மேய்ஞ்சிட்டு கம்முனங்க உட்காந்துட்டு இருக்குது. அதான் அருமையான ஒரு செய்தி. உரியா சொல்கிறாரு, நீ ஏன் வீட்டுக்கு போகல, ஏன் உன் மனைவியோட சந்தோஷமாக இல்லை, நான் பண்பளிப்பெல்லாம் அனுப்பினேன் என்று தாவீது கேட்கிறார். இப்போ அவர் சொல்கிற பதில் பாருங்கள். என் தலைவராக யோவாபும் அவருடைய பணியாளரும் யூதாவும் வெட்ட வெளியில் பொட்டல் காட்டில் உடன்படிக்கையின் வேலையை வச்சுக்கிட்டு போருக்காக காத்து கிடக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சட்டம் என்ன சொல்லுது? போர் நடக்கும்போது எந்த ஒரு ஆண்மகனும் போர் வீரனான ஆண்மகனும் பெண்ணோடு உறவு கொள்ளக்கூடாது. ஒருவேளை புதுசாக கல்யாணமாக இருந்தால் நீ போருக்கே வராத, வீட்டிலே தங்கிக்கோ என்று இணைச்சட்ட நூல் சொல்கிறது. மற்றபடி போர் நடக்கும் சமயத்தில் எந்த ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்ணோடு உறவு கொள்ளக்கூடாது. அது மனைவியாக இருந்தாலும் சரி, எதிராளியினுடைய பெண்களாக இருந்தாலும் சரி. அது ஒழுக்கத்தின் கோட்பாடு. ஆனால் தாவீது போர் நடக்கும் சமயத்தில் தன்னுடைய போர் வீரனாகிய உரியாவினுடைய மனைவியோடு உறவு கொண்டிருக்கிறார். அவருக்கு சொன்னார், ஆண்டவர் மேல் ஆணை, என் உயிர் மேல் ஆணை, நான் அப்படி செய்யவே மாட்டேன். யாருக்கு பதில் சொல்லுது? சட்டத்தை காக்க வேண்டிய அரசன் சட்டத்தை மீறுகிறான். சட்டத்தை மீற வாய்ப்புள்ள ஒரு மனிதன் சட்டத்தை மீறாமல்
சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறார். அதுதான் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். அதாவது சில சமயத்தில் சொல்லுவாங்க, இஃப் த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் இஸ் வயலேட்டட் எவ்ரி அதர் கமாண்ட்மெண்ட் இஸ் ஈஸிலி வயலேட்டட் என்று சொல்வார்கள். முதல் கட்டளை நீங்கள் முழுமையாக அனுசரிக்காவிட்டால் எல்லா கட்டளையும் சேர்த்து விழுங்கி அனுசரிக்காமலே நீங்கள் போவீர்கள் என்று அந்த அழுத்தம் சொல்கிறது. கடவுளுக்கு நீங்கள் பயப்படலை அப்படின்னாக்க வேறு யாருக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் மிக வலிமையான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி உங்களை வீழ்த்துவார் என்பது இந்த தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான செய்தி நெறியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து வாசிப்போம். தாவீது உரியாவிடம், இன்றும் இங்கேயே தங்கு, நாளை உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்றார். அன்றும் மறுநாளும் உரியா எருசலேமையே தங்கினார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதை ஊட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கச் சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃப்ரீ ஹாலிடே, செகண்ட் அட்டம்ப்ட்டு கிஃப்ட்டு ஃபெயிலியர் ஆச்சு. அடுத்த நாள் தேர்ட் அட்டம்ப்ட் பண்ணுறாரு. என்ன தேர்ட் அட்டம்ப்ட்டு? நீ என் கூடயே தங்குடா, இங்கே வீட்டுக்கு எங்கேயும் போக தேவையில்லை, நானே சாப்பாடு போடுறேன், இன்றைக்கி என் கூட விருந்து. உரியாவுக்கு தாவீதோடு அரச சம்பந்தியிலே விருந்து. அப்போ வந்து உரியா அங்கே உண்டு குடித்து போதை ஊட்டும்படி தாவீது நடந்து கொள்கிறார். தாவீது குடிக்கல, ஆனால் ஊற்றி கொடுக்குறாரு உரியாவுக்கு. அவர் குடிக்கிறார். லிட்டில் வைன் இஸ் ஃபைன், மோர் வைன் இஸ் வைன் என்று சொல்வார்கள். நான் எதுக்காக சொல்கிறேன்னாக்க, இப்போ வந்து இந்த உரியா போதை ஊட்டப்பட்டார். தாவீது என்ன நினைச்சாரு? குடிபோதையிலாவது வீட்டுக்கு போவான், மனைவியோடு கூடி வாழ்வான், அப்படி பிறக்கும் குழந்தை அவன் குழந்தையாக இருக்கும், என் குழந்தையாக இருக்காது, என் பெயருக்கும் அவனுக்கு சம்மந்தம் இருக்காது, நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று தாவீது நினைத்தான். பாவம் ஒரு மனிதனை எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கும் எடுத்து கொண்டு போகும். 10 அதிகாரங்களிலே கட்டி எழுப்பப்பட்ட தாவீதுடைய ஆளுமை ஒற்றை அதிகாரத்தில் ஒடுங்கி போகிறது. அதாவது நம்முடைய செய்தி. பாவத்தின் முன்பாக நாம் எப்படி குறுகி போய் அவமானம் தாங்காமல் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்பதற்கு தாவீது ஒரு உதாரணமாக இருக்கிறார். அதான் கார்தினல் மரியம் மர்த்தினி சொல்வார், த ட்ரங்கன் உரியா இஸ் ஹோலியர் தேன் சோபர் டேவிட் என்று சொல்வார். குடித்து போதையில் உளறுகின்ற உரியா குடிக்காத தாவீதை விட புனிதமானவனாக இருந்திருக்கிறான் என்று சொல்வார். எவ்வளோ அழகான ஒரு செய்தி பாருங்கள். சில சமயத்தில் நம்ம பாவத்தை நம்ம தப்பித்தால் தப்பில்லை என்பதற்காக எந்த ஒரு கொடுஞ்செயலும் செய்ய, எந்த ஒரு வன்கொடுமையும் செய்ய நாம் தயங்க மாட்டோம் என்பதற்கு தாவீது உதாரணமாக இருக்கிறார். இப்போ 2 ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, செகண்ட் அட்டம்ப்ட்டு, தேர்ட் அட்டம்ப்ட் முடிந்தது. 4th அட்டம்ப்ட் பாருங்களேன். காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அம்மடலில் அவர், போர் கடுமையாக நடக்கும் படைமுகத்தில் உரியாவை நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கிவிடு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வசனம் படிக்கும்போது மனசுக்குள்ள கனத்த ஒரு இதயமாக இருக்குது. ஒரு ஆடுமைக்கும் சிறுவனாக இருந்து அரசாட்சியில் உட்கார வைத்து அழகு பார்த்த ஆண்டவர் முன்பாக தாவீது நடந்து கொள்கிற ஒரு நிலை மிக கேவலமாக இருக்கிறது. என்னை கேட்டால் இதை விட மோசமாக ஒரு மனிதன் நடந்து கொள்ளவே முடியாது. தனக்காக உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு போர் வீரனை அழைத்து இவனை போர் கடுமையாக நடக்கிற இடத்துல நிற்க வைத்து, இவனை விட்டு பின்வாங்குங்கள், இவன் போரில் வெட்டுண்டு மடியட்டும் என்று சொல்லி எழுதி அதை முத்திரையிட்டு அவன் கையிலேயே கொடுத்து படைத்தலைவரிடம் கொண்டு போய் கொடு என்று சொல்கிற ஒரு ஈனத்தனமான ஒரு மனம் எங்கே இருந்து வருகிறது? பாவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மையிலிருந்து வருகிறது. பாவத்தை மூடி மறைக்க வேண்டும் என்கிற மனநிலிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போமே. யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமைமிகு வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோவாபை தாக்கினார்கள். அப்பொழுது தாவீதின் வீரர்களுள் சிலர் போரில் வீழ்ந்தனர். இத்தியரான உரியாவும் மாண்டார். பாருங்க, தாவீது நினைச்சது நடந்துச்சு. என்னாச்சு? உரியா தப்பை தட்டி கேட்கிற ஒரு மனிதராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னால் அரசனாக இருக்க முடியாது, அல்லது அரசன் நிம்மதியிலே இருக்க முடியாது என்பதை உணர்ந்த தாவீது அவனை ஒழித்து விட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறார். இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சொன்ன அந்த உரியாவும் இறந்து விட்டான் என்று சொல்லுங்கள், அரசன் அமைதியாக்கி விடுவான் என்று யோவாபு கடிதம் எழுதி கொடுக்கிறார்.